ஷே கருடன் கருடன் கணக்கு கொடுத்தாச்சு. எங்கள் ஐயா கொடுத்துட்டாரு. ஒரு கணக்கு நீ போடுறா அப்படின்னு. ஆடு மாடு கோழி பறவைகளை இன்று ஞாயிற்றுக்கிழமை நாக்க போட்டு நக்குதில்லடா. நக்கி தின்னு காலை ரெண்டையும் பிளந்து வெளியில் எங்கே அழிக்க போகணும் எங்கே ஓட்டணும்னு போகிற மானிடப்ப எப்படி கவர்மெண்ட் வேலாக்கிற அனைத்தும் அரசியல்வாதி அனைத்தும் இன்னைக்கு கணக்கு போட்டாச்சு. உன் பொண்டாட்டி புள்ள பேரம் பேத்தி வச்சுருக்க கல்யாணம் முடிச்சு கொடுப்ப. அங்கெல்லாம் ஏழாது. இன்றைக்கி எரிச்சாச்சு. சாம்பல் ஆகிட்டார் ஐயா. மந்திரத்து இருக்கு பூரா. இப்போ இந்த ஒரு 20 நாளுக்குள்ளே கணக்கு முடிப்பார். இப்போ கல்யாணம் முடிச்சு கொடுக்க இப்போ எல்லாம் எதுவுமே கிடையாது. கல்யாணம் முடிச்சு கொடுத்து நக்கை கொடுத்துருப்பான். அவன் அரசியல்வாதி வீட்டில் அவன் பேரன் பேத்தி மவா நாக்கை போட்டு நக்குவான். என்னடா அவன் போய் அவன் ஆத்தா காட்ட போய் சொல்லுவான், என்ன இவன் நக்கிக்கிட்டே அடக்கான் அரசியல்வாதி மவன் அப்படின்பா. அவங்க சொல்லுவான் அவன் ஆத்தா காரிட்ட பெண்ணு புரியுதா ஆணு அரசியல்வாதி சொல்லுவான், என்னப்பா நான் போய் நக்கத்தான் போகிறேன் அப்படிம்பா. எதுக்குடா நக்குதா ஏழாளியாடான்னு இவன் கேட்பான். குடும்பத்தில் உட்காந்து விசாரணை நடக்கும். வீட்டுக்குள்ளே உட்காந்து அந்த மாதிரி இப்போ நக்கை விடுதாரு. நக்குதாங்க அங்கே ஏழையில் அங்கே சுடுகாடு எரிக்க மானிட பேல உயிர் தடத்தை எரிச்சாச்சு. இன்னையிலேருந்து எவனுமே ஓட்ட முடியாது நக்க முடியாது புரியுதா. நான் போதையை அடிச்சுட்டு போய் என் பொண்டாட்டியை நான் ஓட்டுவோம்மா. வெளியில் கொண்டு போய் நான் ஓட்டுவோம்மா. வெளியில் பிள்ளைகளை பணம் பேப்பரை கொடுத்து நாங்கள் ஓட்டுவோம்மா. போதையை அடித்து இப்போ ஏழாவது நக்குவான். நக்க விடுவார். நக்குடா என்னடா பெண் வந்து வெளியில் சொல்லி நக்கிட்டே அழுதான் அப்படிம்பா. ஆணு என்னடா அவன் இங்கே நம்மளை நக்குதா என்னடா நக்குதா. அந்த நக்கு தான் இப்போ வரும். நக்கு போட்டாரா நல்லா கதையை பார்த்து கதை கேட்டு துஷ்டில் புரிஞ்சுக்கோடா. கையெடுறா கையை கும்பிட்றா. கடவுளை உட்காந்துருக்காரு. கையெடுறா முட்டா குய்மலை போட்டாச்சுடா.